ஹைப்பர் டென்ஷனால அஃபெக்ட் ஆன ஒரு டெய்லி வேஜ் லேபரர் கிட்ட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இவர் தாங்க ராமராஜன். டெய்லி வேஜ் லேபரரா இருக்காரு. ஆல்கஹாலுக்கு அடிமையானவர். இது மட்டும் இல்லாம வீடு பிரச்சனையால இவருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. இதனால தலைவலின்னு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து டேப்லெட் வாங்கி போட்டு கூடவே தண்ணியும் அடிச்சனால பிபி கூடிருச்சு. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன், வந்தோடனே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தெரிஞ்சவங்ககிட்ட தலைவலி தான் டேப்லெட் வாங்கி போட்டேன். வேலை செய்கிற இடத்துல மயக்கம் வந்துச்சு, அதான் சீக்கிரம் வந்தேன். டாக்டர் கிட்ட போகாம என்ன கண்ண மாத்திரையை போடுற? மூஞ்சில எப்படி வீங்கி இருக்கு? பக்கத்தில் ஏதாவது டாக்டர் பார்க்க வேண்டியது தானே? ராமராஜன் இப்போ பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பார்க்கறாரு. அவர் என்னடானா ஃபோன் பேசிட்டே அசால்ட்டா மாத்திரை பிரிஸ்கிரைப் பண்றாரு. டாக்டர், நான் ராமராஜ். நான் கூலி தொழிலாளி. வீட்டில் ரொம்ப தலைவலிக்கு டேப்லெட் வாங்கி போட்டேன். போட்டதுலேருந்து ரொம்ப தலை சுத்துற மாதிரி, கையெல்லாம் தடிப்பு வரா மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். பாருங்க. இரு, நான் பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்றேன். இரு, அப்புறம் பேசுகிறேன். இதோ பாருங்க டாக்டர். ஒன்றும் இல்லை, பிபி செக் பண்ணிடலாம். தண்ணி அடிப்பீங்களா? என்ன பிபி அதிகமாக இருக்கு? சரி, உனக்கு இன்னொரு மாத்திரை எழுதி தரேன். உன்னால இதுதான் வாங்க முடியும். இதே சாப்பிடு, சரியா? நன்றி டாக்டர். வெளியே ஃபீஸ் கட்டிட்டு போயிருங்க. நடக்கிற சிந்தனை இதிலே இருக்கட்டும். டாக்டரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இரும்பிட்டே இருக்க. என்னம்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அவனை பாடுறா, வயிறு வலி இருமல் கஷ்டப்படுறான், ஆனாலும் குடிச்சிட்டே இருக்கான். சரியம்மா, சொம்புல இருக்கு தண்ணி. தண்ணி குடிடா. தண்ணி. இதெல்லாம் சரிப்பட்டாரு, அதுவா ஹாஸ்பிட்டல் போகலாம். ராமராஜனோட தம்பி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர் கிட்ட இப்போ கூட்டிட்டு போறாரு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வணக்கம் டாக்டர், என் பேர் ராமராஜ். கொஞ்ச நாளாகவே தலைவலியாக இருக்குது, படபடப்பாக இருக்குது. அப்புறம் நான் கூலி வேலை செய்கிறேன். ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்க முடியல. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தலைவலிக்கு எதுனே மாத்திரை வாங்கி கொடுத்ததை போட்டேன். அப்படியே போட்டது தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கை தான் தடிப்பாக வந்துடுச்சு. என்ன மாத்திரை போட்டீங்க? எந்த டாக்டர்கிட்ட போனீங்க? பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி போட்டேன். நர்ஸ் வாங்க. இவருக்கு பிபி, டெம்பரேச்சர் அண்ட் அதர் வைட்டல்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிபி ரீடிங்ஸ் இவருக்கு ரொம்ப ஹையாக இருக்குது டாக்டர். நீங்கள் இவருக்கு என்ன வேணும்?
நான் இவன் தம்பி டாக்டர், மெடிக்கல் ரெப்பாக வேலை செய்கிறேன். சரி, நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியும். இவருக்கு ஏதாவது பழக்கம் எப்போ இருக்கா? பாரு தண்ணி அடிச்சுட்டே இருக்கேன் டாக்டர். சரி, போய் இவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதனால் பிபி அதிகமாக இருக்குது. இதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஹார்ட் அண்ட் கிட்னி டிசீஸ் வந்துடும். நான் உங்களுக்கு லோசாட்டான் எழுதுறேன். இது கொஞ்சம் விலை அதிகம், உங்களால் வாங்க முடியுமா? சரி, பரவாயில்ல. நான் அட்டன்லால் 25 mg டேப்லெட் எழுதி தரேன். இது உங்கள் பிபியை கம்மி பண்ணும். போன டேப்லெட் என்எல்பிரில் இருந்த இருமல், வயிறு வலி எதுவும் இருக்காது. விலையும் கம்மி தான். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. டாக்டர், திடீர்னு எனக்கு எப்படி பிபி அதிகமாச்சு? இவர் தெரிஞ்சவங்கிட்ட தலைவலின்னு MAO இன்ஹிபிட்டர் டேப்லெட் வாங்கி போட்டு கூட தண்ணியும் அடிச்சுக்காரு. இதை சீஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதனால பிபி அதிகமாக இருக்குது. அப்புறம் ப்ளெஸ்ஸிங் ஆஃப் ஸ்கின் ஆகிருக்கு. சரி டாக்டர், இப்போ எனக்கு சரியாயிடுச்சுன்னா இந்த மாத்திரையை விட்டுடலாமா? இல்லை, நீங்கள் இதை ரெகுலராக எடுக்கணும். பிபிக்கு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி வந்தவர் உங்கள் நிலைமையில தான் வந்தார். அவர் மாத்திரை எடுக்க விட்டார். அதனால ஸ்ட்ரோக் வந்து பேரலைசிஸ் ஆச்சு. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆமாம் டாக்டர், நீங்கள் டெய்லியும் மாத்திரை வாங்க சொல்கிறீங்க, ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல, உங்களை மாதிரி கூலி தொழிலாளிகளுக்காக கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து ஸ்கீம் இருக்குது. நான் பேசி முடித்த அப்புறம் நர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவரோட பிபியை பக்கத்தில் இருக்க ஹெல்த் சென்டரில் டெய்லி செக் பண்ணுங்கள். 1 மந்த் கழித்து ரிவ்யூக்கு வாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். உடனே கம்மி பண்ணால் கிராஜுவல் டேப்பரிங்னால ரீபவுண்ட் ஹைப்பர் டென்ஷன் ஆகிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். சரி டாக்டர், பிஹெச்சி கூப்பிட்டு போய் டெய்லி பிபி செக் பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி தலை சுத்தல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பாடில் உப்பு கம்மி பண்ணுங்கள். பிக்கிள், பப்பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தண்ணி அடிக்காதீங்க. 8 மணி நேரம் தூங்குங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தண்ணியை மறந்துடுங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சிச்சு டாக்டர், நான் ஃபாலோ பண்ணுறேன். டாக்டர், மாத்திரையை மறக்காமல் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பில் ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. அது ரிங் அடிக்கும், அப்போ மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்களே கூலி தொழிலாளி. உங்களோட டெய்லி வருமானத்தை வச்சு தான் உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் எழுதி கொடுத்த மாத்திரையை மறக்காமல் போடுங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. சரி டாக்டர். டாக்டர் உங்களோட பிஹெச்சிக்கு லிங்க் பண்ணாருல்ல, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில் மானிட்டரிங் ஃபார்மும் அப்புறம் மருந்தெல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் அங்கே போய் ரெகுலராக பிபி செக் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஐயா, நான் கூலி வேலைக்காரன். என்கிட்ட மருந்து வாங்க காசு இல்லை. பிரச்சனை இல்லை, உங்களுக்காகவே கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா ஸ்கீம் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தருது. இதில் உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஓகே ஐயா. சில உங்களுக்கு ஃப்ரீ மெடிசின்ஸ் தருவோம். நீங்கள் ஒழுங்காக மாத்திரை போடுறீங்களான்னு செக் பண்ண உங்களுக்கு ட்ரக் மானிட்டரிங் ஃபார்ம் தருவோம். உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண அட்டனலால் எங்கள் பிஹெச்சியோட ஃப்ரீ ட்ரக் டெஸ்ட்டில் இருக்குது. அதை உங்களுக்கு ஃப்ரீயாக தருவோம். உங்களுக்கு இந்த பில் பாக்ஸும் கொடுக்குறோம். இதில் நீங்கள் டேப்லெட்ஸில் போட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம். ஓகே ஐயா. நீங்கள் தான் உங்கள் அண்ணனை பார்த்துக்கணும். பிபி செக் பண்ண டெய்லி பிஹெச்சிக்கு மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. அவரை மாத்திரையை ரெகுலராக எடுக்க வைங்க. அப்புறம் இந்த ஃபார்மில் மாத்திரை எடுத்த பிறகு டிக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் டெய்லி டேப்லெட் எடுக்கணும். அப்புறம் அந்த ட்ரக் மானிட்டரிங் ஃபார்மில் டிக் பண்ணி எனக்கு கிட்ட டெய்லி வந்து காட்டணும்.
ராமராஜன் குடிப்பழக்கத்தை ஃபுல்லாக விட்டுட்டாரு. அவரை டைமுக்கு மாத்திரை போட வச்சிட்டு இருக்காரு அவர் தம்பி. பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு பிபி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸ்டெப்பு மானிட்டரிங் ஃபார்ம் காமிங்க. சரி, ரெகுலராக சாப்பிட்றீங்க, இதே கண்டினியூ பண்ணுங்க. காட்டுங்க. வெரி குட், எல்லா டேப்லெட்டையும் சாப்பிட்ருக்கீங்க. ஃபார்ம் காமிங்க. உங்கள் பிபி இப்போ நார்மல் கிட்ட வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரிவ்யூ போய் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வாங்க, உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல டாக்டர். தலைவலி மயக்கெல்லாம் எதுவும் இல்லை. நான் கொடுத்த மாத்திரை டெய்லியும் போகிறீங்களா? போகிறேன் டாக்டர். தண்ணி பழக்கலாம் விட்டீங்களா? ஃபுல்லாக நிப்பாடினேன் டாக்டர். சொன்ன மாதிரி அந்த பிஹெச்சி சென்டர் போனோம். ரிமைண்டர் ஃபார்ம் கொடுத்தாங்க, இந்த டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நர்ஸ், பிபி செக் பண்ணுங்க. இப்போ பிபி ரீடிங்ஸ் இருக்கு, நார்மல் ஆயிடுச்சு டாக்டர். நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறதுனால உங்கள் பிபி கம்மியாக இருக்குது. இப்போ நான் டோஸ் கம்மி பண்ணி தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ராமராஜன் டாக்டர் கிட்ட திரும்பி ரெவ்யூக்கு போறாரு. டாக்டர் பார்த்துட்டு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருது, அவர் டோஸ் குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமராஜன் அவரோட ஃபேமிலிக்காக குடிப்பழக்கத்தையே ஃபுல்லாக விட்டுட்டு நல்ல வழியை தேர்வு செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. Taking unprescribed drugs can pose serious health risks like allergies, interactions, and other problems. So stop consuming unprescribed drugs. Alcohol consumption can lead to many health problems such as heart and liver diseases. In this film, Ramraj was a chronic alcoholic and a hypertensive patient, and the tablet he borrowed and consumed was actually an antidepressant drug which caused cheese reaction. So there is this rule of halves. The rule of halves for hypertension states that half the people with high blood pressure are not known, half of those known are not treated, and half of those treated are not controlled. So to break this rule, please check your blood pressure regularly and be aware of the schemes available and do lead a healthy lifestyle. To my dear future medicos, always choose to be a good doctor. Avoid any distractions when you are with a patient. Be a good listener and a good communicator.